ஆலியா பட்டுக்கு ஏன் கோணவாய் கதாநாயகி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? ரீசெண்டா அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு போய் அட்டன் பண்ணிட்டு அவங்க வாங்கின அந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்க முடியல. ஆலியா பட்டை கலாய்க்கணும், ஆலியா பட்டு வேஸ்ட் அப்படின்ற சொல்ற மாதிரிலாம் நான் வீடியோ போடல. ஆக்சுவலி இது என்னன்னா, ஆலியா பட்டுக்கு எதுக்காக இந்த கண்டினியூஸ் ஹேட் வந்துட்டே இருக்கு? அவங்க ஒரு நெப்போ ப்ராடக்ட்னாலயா கேட்டீங்கன்னா அதனால மட்டும் கிடையாது, அதுக்கு பிஹைண்ட் நிறைய இருக்கு. ரீசெண்டா இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கும் அடி வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்குள்ள பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆலியா பட் சமீபத்துல இந்த பஃப்தா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அகாடமி இவங்க சர்வதேச படங்கள்ல எது சிறந்த படம் அப்படின்னு எடுத்து பண்ணுவாங்க, பேசுவாங்க, அதுக்கு அவார்டு கொடுப்பாங்க. அது நிறைய விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்தியன்ஸ் பத்தி போட்டாதானே அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கும், அதெல்லாம் பண்றதுதான். இப்ப மேட்ரு என்னன்னா, அதுக்கு ஆலியா பட்டை கூப்பிடுறாங்க கெஸ்டா. ஆலியா பட்டோட ட்ரெஸ் முதுகு எல்லாம் சூப்பரா இருக்குது, நானே ரசிச்சு அப்படின்னு. ஆனா அவங்க ஒரு டைலாக் பேசிருக்காங்க, அதை போய் பாத்துட்டாங்களே. Your opinion, what is the greatest movie twist of all time? Movie twist. A movie with a twist. இதுல என்ன இருக்கு? அவங்க நார்மலா தான் பேசுறாங்க, என்ன கொஞ்சம் வாய் கோணி ஓவரா ரியாக்ட் பண்றாங்க. அவங்க இப்ப மட்டுமா அவங்க அப்படி பண்றாங்க? ஆக்சுவலி ரன்பீர் கபூர் ஒரு தனியார் பத்திரிகைக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆக்சுவலா ஒரு மேகசின் மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு கண்ணங்குழி இருக்கிற பெண்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க சிரிக்கும் போது கண்ணங்குழி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அவர் தீபிகா படுகோனை கரெக்ட் பண்றதுக்காக அப்ப அந்த மேட்டரை சொல்லி விட்டாரு. அது ஆலியா பட் மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் டிம்பிள் வரும். அவங்க பண்றது கியூட்டா இருக்கும், பட் அட் த சேம் டைம் அவங்க ட்ரோல்லையும் போய் முடிஞ்சாங்க. அதற்கு ஒரு வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. பாத்தீங்களா? இவங்க அடிக்கடி அந்த ஒரு டிம்பிளை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த குழியை காட்டுறதுனால, அதான் வரல எல்லாம் விட்டுரு, உனக்கு ஆடவும் வரல, சும்மா உட்காருனா கேட்கவும் மாட்டுற அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப பாலிவுட் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கும் போது, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்செல்லாம் தெரியும்ல, அப்ப அந்த டைம்ல அவங்க லிப்ஸ்டிக் போட்டுட்டே இருக்கும்போது டைலாக் சொல்றாங்க, இந்த மாதிரி ரன்பீர் கபூருக்கு எனக்கு லிப்ஸ்டிக் போடுறதே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாரு. அவர் எப்பெல்லாம் என்ன பாக்குறாரோ, எடு வாயில இருந்து எடு, வைப் இட் ஆஃப் தொட அப்படின்னு தான் சொல்லுவாரு. அப்ப புரியுது அவருக்கு என்னோட நேச்சுரல் லிப்ஸ் பிடிக்குதுன்னு. இது ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயம். அதாவது அவங்க யூஸ் பண்ற லிப்ஸ்டிக் 6000 7000 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக்கா, ஆனா அதை தொடச்சிட்டு என் பக்கத்துல நில்லு அப்படின்னு சொல்றத இவங்க என்னமோ நேச்சுரல் பியூட்டியை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆலியா பட் பேசிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ரன்பீர் கபூரை போட்டுதான் அடிச்சாங்க. சோ இவங்களோட வாயே இவங்களுக்கு எதிரியா போய் முடிஞ்சிருது. இப்போ இவங்களோட இந்த கண்டென்ட் தான் ஒரு கண்டென்ட் பேசுறியானா, இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கே வரும். உள்ளில ஒரு பொண்ணு சொக்கா போட்டு சூப்பரா வரும் பாத்தீங்களா, நான் தான் விலையா இருக்கேன், இந்த கிரீப் போட்டா பல அப்படின்னு சொல்லி யாமி கௌதம். ஓகேங்களா, அவங்க இந்த விளம்பரத்தில் நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க ஒரு நல்ல நடிகை. அவங்களுடைய படங்கள் 1-2 பாருங்க, தமிழ்ல கூட டப் ஆகிருக்கு, அவ்வளவு சூப்பரா நடிப்பாங்க, எக்ஸ்ட்ரானரியா நடிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு விருது கூட சரியா வழங்கப்படவே இல்லை. ஆலியா பட்டும் சூப்பரா நடிப்பாங்க, அவங்க நடிப்புல குறை சொல்லவே முடியாது, ஏன்னா நானே ஒரு ஆலியா பட் ஃபேன் தான். ஆனா யாமி கௌதமும் அதற்கு ஈடு கொடுத்து நடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா கேட்டா கிடையாது. ஆனா இப்ப எல்லாம் யாமி கௌதம் எப்படி தெரியுமா, நீ சூப்பர் ஆக்ட்ரஸ் தெரியுமா, உன் படத்தை நான் பார்த்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நடிகைகள் எல்லாம் போய் அப்படியே காலில் விழுறாங்க. ஏன் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ரீசன் யாமி கௌதமோட கணவர் ஆதித்யா தர், இவர் தான் துரந்தர் படத்தை எடுத்தாரு. ரன்வீர் சிங் என்னதான் சூப்பரா எனர்ஜெட்டிக்கா பேசினாரோ அவரோட படம் பெருசா ஓடவே இல்லை ரன்வீருக்கு. ஒரு 1000 கோடி அடிச்சு ரன்வீரை வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாரு இல்லையா. ஸோ சூப்பரான மவுசி. அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களும் நல்லா பேசப்பட்ட படங்கள். ஆனா அதுக்கெல்லாம் எங்கேயாவது அவார்டு கொடுத்துருக்காங்க கேட்டாங்கன்னா அதுவும் கிடையாது. பெருசா நேஷனல் லெவல்ல ரெகனைஸ் ஆகவே இல்லை. ஸோ இப்ப என்னன்னா, 1000 கோடி போனோடனே இன்னைக்கு ஆலியா பட், கரண் ஜோஹர் எல்லாரும் ஸ்டோரி போடுறாங்க, யாமி கௌதம் உனக்கு தெரியுமா, உன் படத்தை நான் பார்த்தேன், நான் எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா அப்படின்றாங்க. ஆனா ஒரு வாட்டி ரித்திக் ரோஷனும் யாமி கௌதமும் காபுல் அப்படிங்கிற ஒரு படம், அது என்னன்னா 2 பேருக்குமே கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாம ஒரு கப்புள்ஸா ஆகுறாங்க. யாமி கௌதம் இந்த ஹீரோயின்ல இந்த கேரக்டர் ரேப் பண்ணிடுவாங்க யாருன்னே தெரியாம. ஸோ ரித்திக் ரோஷன் கண்ணு தெரியாமலே எப்படி தன்னுடைய மனைவியை இது பண்ணவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு எப்படி அவர் பழி வாங்குறாங்கிறது ஸ்டோரி. அதை பார்க்கும்போது நான் செம்ம இம்ப்ரெஸ்ட் ஆனா இவங்களுடைய நடிப்பை பார்த்து. ஆனா அவ்வளவு ஹிட்டான படத்துக்கு கரண் ஜோஹர் என்ன தெரியுமா சொன்னாரு, சார் நீங்க மட்டும் காஃபி வித் கரனுக்கு வாங்க, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு ஸ்டோரி போட்டு பெருமைப்படுறாங்க, ஏன்னா யாமி கௌதமோட ஹஸ்பண்ட்னால இந்த கதை. ஸோ இப்ப யாமி கௌதம் படம் எதா இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருங்களேன், ஏன் இப்படி பண்றீங்க, சினிமா சரியாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க யாரும் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லா நெப்போ கேரக்டரும் போய் விழுறாங்க. ஏன்னா ரன்வீர் சிங் மாதிரி இப்ப இவங்களுக்கும் வேணும் அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆலியா பட் மேல ஹேட்டர் கிடையாது, ஆனா ஆலியா பட் பத்தி எப்படின்னா அவங்க பேசுறாங்களோ இல்லையோ, கரண் ஒவ்வொரு ஷோலையும் ஆலியா பட் பெஸ்ட் தானே,
ஆலியா பட் நம்பர் 1 தானே அப்படின்னு இவரே வந்து திணிச்சுக்கிறாரு வாயில. ஆலியா 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 அப்படின்னு திணிக்கிறனால எல்லாருக்கும் காண்டாயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேல. சரி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.